அண்மைச் செய்தி. காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 18.9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மழைப்பொழிவு தீவிரமடைந்து வருகின்றது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக மழையின் தீவிரம் அதிகரித்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் கடும் மழைப்பொழிவு இருந்திருக்கின்றது. ஒரு சில பகுதிகளில் நாகை மாவட்டம் மழைப்பொழிவை அதிகம் சந்தித்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாகை வேதாரண்யத்தில் கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது இன்று காலை 6 மணி வரை 18.8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கின்றது. கோடியக்கரையில் 15.2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கின்றது. நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கின்றது. கோடியக்கரையில் 15.2 சென்டிமீட்டர் என்ற அளவிலும், தலைஞாயிறுவில் 6.5 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகி இருக்கின்றது. நாகப்பட்டினத்தில் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கின்றது. திருப்பூண்டி பகுதியில் 3.9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கின்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்திலும் திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக நேற்று இரவு நல்ல மழைப்பொழிவு திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இருந்திருக்கின்றது. திருத்துறைப்பூண்டியை பொறுத்தவரை இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கின்றது. டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வேதாரண்யத்தில் இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் 18.8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.